ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த். அறிமுகமான முதல் படத்திலேயே பெண்களின் கனவு நாயகனாக மாறினார். தொடர்ந்து ஏப்ரல் மாதம், மனசெல்லாம், பார்த்திபன் கனவு போன்ற படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றார். நண்பன் திரைப்படத்தில் நடித்து கவனம் ஈர்த்தார். இதன் பின் சரியான பட வாய்ப்பு கிடைக்காததால் குணச்சித்திர வேடம் மற்றும் வில்லன் கேரக்டரில் மட்டுமே நடித்தார். கோலிவுட்டில் ஆல் அட்ரஸ் இல்லாமல் போன ஸ்ரீகாந்த் தற்போது போதைப் பொருள் பயன்படுத்தி வழக்கில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மதுபான விடுதியில் ஏற்பட்ட மோதல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத், அஜய் வாண்டியார் உட்பட 9 பேரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். பிரசாத் மீது பல மோசடி புகார்கள் குவிந்ததால் அவர் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டார். இவரது செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்த போது கொக்கைன் போதைப் பொருள் கடத்தல் நபருடன் அவர் தொடர்பில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரசாத்தின் நண்பரான சேலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 11 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பிரதீப் குமார் கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரசாத்துக்கு போதைப் பொருள் விற்பனை செய்தது போல பிரபல நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் கொக்கைனை கொடுத்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார் பிரதீப். இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அவரது வீட்டில் சோதனை செய்ததில் போதைப் பொருள் எதுவும் சிக்கவில்லை. இதையடுத்து அவருக்கு சம்மன் கொடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக கூறப்படுகிறது. போதைப் பொருள் உறுதியானதை அடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்தனர். நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 9 மணி வரை 12 மணி நேரம் நீடித்தது. தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு எழும்பூரில் நீதிபதி தயாளன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஸ்ரீகாந்தை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து பலத்த பாதுகாப்புடன் அவர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஸ்ரீகாந்துடன் மற்றொரு நடிகரும் கொக்கைன் பயன்படுத்தியதாக கைதான பிரதீப் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த நடிகரையும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் பலருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் ஸ்ரீகாந்தையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.